ஏமாத்துற சங்கு இதுதான். இது வந்து அப்படி, இது வந்து இப்படின்னு. அங்கே ஒரு சைஸ் மாட்டிடுச்சு. இங்கேருந்து எடுக்கும் பலூன் மீன். இது ஒரு மூஞ்சி பாருங்க எப்படி இருக்குங்க. தண்ணி பீச்சு அடிச்சிடும். இருக்கிறக்கே எப்படி இருக்குது ஆங்கிரி பேட். இது வந்து கோழிக்கு தான் இது வந்து சாப்பிட தீவனமாக கொடுப்பாங்க. இதை சைடில் மீன்ஸ் ஆடுற மாதிரி அடுத்து பாருங்க. இவனுக்கு பல்லு பாருங்கள் தெரியுதா? பல்லு பாருங்க. இன்னும் 2 பலூன் மாட்டியிருக்கு. இது பாருங்க சவுண்டு கேட்குதா? சவுண்டு விடுதுங்க. இது மீன் போட்டு தான் ஊழி உயிரோடு இருக்குது. இங்கே பாருங்க பல்லு பாருங்கள். அங்கே ஒரு சைஸ் மாட்டிடுச்சு. இது இங்கே மக்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆட் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த மீனோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டாவது உளி வந்துருச்சு. பார்த்தீங்களா பல்ல பாருங்கள். பல்லு எவ்வளோ பிடிச்சி இருக்குன்னு தெரியுதா? உளிக்கு இதுதான் பல்லு வச்சோம்னா சின்ன கட்டிச்சு போகணும் பாருங்க. உயிரோடு இருக்குது. ரெண்டு உளி. இது ஒரு மீன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பண்ணாதான் இல்லை. இந்த மீன் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாறை இடுக்குகளில் வாழக்கூடியது. கடற்பாசி கடல் தாவரங்களை வந்து சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு உயிரினம். என்ன பண்ண போகிறோம்? இந்த மீனை தண்ணியில் கொடுப்போம். இந்த மீனை பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்க எப்படி இருக்கு. நம்ம ஊர் டேங்க் மாதிரி இருக்குது. இது ஒன்றுமே பண்ணலாம். உடலில் மாட்டுச்சு இல்லாமல் நம்ம பேர் சொல்லிவிடும். போயிட்டு வா, பாய் பாய். அழகாக போகுது. ஏற்றுங்க. இதுதான் சங்குமுள். இந்த சங்குமுள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட்டுக்கு விற்பாங்க. நம்ம கன்னியாகுமரி சைடெலாம் போனால் நம்ம மண்டையை கழுவி ஏமாத்துற சங்கு இதுதான். இது வந்து அப்படி, இது வந்து இப்படின்னு. இங்கே பார்த்தா குப்பை மாதிரி கிடைக்கும் இந்த ஊரில். பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. இதை நம்ம வந்து கடலுக்குள்ளே போட்டலாம். இதை வந்து நம்ம கடலுக்குள்ளே போட போகிறோம். ஓகே. இது வந்து ஜெல்லிஃபிஷ். டிவியில எல்லாம் பார்ப்போம்ல, அதான் இந்த ஜெல்லிஃபிஷ். இருக்கு பாருங்க, நல்லா கொலான்னு இருக்கு. விளாட்லாமா? மக்களே, இதை ஜெல்லி மீன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு வந்து சொறி மீன் இன்னொரு பேர் இருக்குது. எதனால் அப்படின்னா கடிச்சு வச்சிரும், அப்படி இல்லைன்னா வந்து அது அதோட கொடுக்குகளால் கொட்டிருன்னு சொல்லுவாங்க. அது பயங்கரமான எரிச்சலையும் கடுப்பையும் ஏற்படுத்தும். ஆனால் அந்த மீனுக்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இது நல்லா பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இது வந்து உயிர் இருக்கிறது தெரியும். ஆடிட்டு இருக்க சைடில் தண்ணிக்குள்ளே போட்டு ஓட விட்டு சைடில் விங்ஸ் ஆடுற மாதிரி எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம தண்ணிக்குள்ள விட போகிறோம். தண்ணி எப்படி போன சரிதா? கேமரா இது ஒரு மூஞ்சி பாருங்க எப்படி இருக்கு. தண்ணி பீச்சு அடிச்சிடும் ஒரு செகண்டில். வேறு உள்வாங்கிடுச்சு ஃபுல்லாக இந்த மீன். பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கே எப்படி இருக்கு ஆங்கிரி பேட். எப்படி இருக்குன்னு. இது வந்து கோழிக்கு தான் இதை வந்து சாப்பிட தீவனமாக கொடுப்பாங்க. இதை மெயினாக இது பண்ணைக்கு போயிடும். இந்த மீன் நிறைய கேட்டு பண்ணைக்கு கொடுத்துருவாங்க. ஆக்டோபஸ் மைனஸ் இந்த மாதிரி அந்த ஆக்டோபஸ் படுற பாட்டை பார்த்தா பார்க்க முடியல மக்களே. அவ்வளோ சேட்டை செய்து தப்பிச்சு ஓட. அப்புறம் கடைசியாக நம்ம அதை கடலுக்குள்ளே விட்டாச்சு மக்களே. இது பேர் கனவா. நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வெரைட்டி. இது ஒரு வெரைட்டி கனவா. இதோட இருக்கணும்.
மைய அடிக்கலாம். மைய அடித்தா இந்த மீனையும் நம்ம கடலில் விட போகிறோம். மூச்சு வாங்குது பாருங்கள். 2 பல்லு இருக்குங்க காய்ஸ். பல்ல பாருங்கள் எப்படி இருக்குங்க. இதை வீசுவோம் காய்ஸ். இது கடலை விடுவோம் நம்ம பேரை சொல்லி. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆட் கொடுத்துருங்க. ஸோ இது போல் வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை ரெகுலராக பாருங்கள். அதை சொல்லிவிட்டு அது தண்ணியில் அதுவே குதிச்சிருச்சு. பாய் பாய், see you. மீண்டும் மீண்டும் வாங்குற மாதிரி தாங்க இருந்துச்சு. கிட்டத்தட்ட நிறைய பலூன் மீன் சிக்கிச்சு. குழந்த மாதிரி பல்லு இருக்குங்க இதுக்கு. 2 பல்லு. என் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். என் ஃப்ரெண்ட்ஸும் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் வந்தேன். அவர் தான் என் மாமா சதீஷ். என் மாப்பிள்ளை. அவ்வளோ இங்கே பாரு. இது பேர் சரியா உயிரோடு இருக்கு பார்த்தீங்க. லைவ். ஏய் அவட துள்ளாத. சரியா வெள்ளி மாதிரி மின்னுக்குது பாருங்க. மக்களே, ஒரு வழியாக நம்ம கரைக்கு போக நேரமாயிட்டு வாங்க போவோம். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு மீனவர்களோட வாழ்க்கை ஒரு சுலபமானதாக உங்களுக்கு தெரியலாம். ஆனால் அதில் இருக்க ஒரு கொடுமையான விஷயம், நம்ம கடலுக்குள்ளே போகும்போது அலை வந்து நம்ம மீன் பிடிக்கிறத தடுக்கும். சில சமயத்தில் மழையும் வரும். மழை வந்தாலும் நம்மளுக்கு மீன் பிடிக்கிறதுல சிக்கலாகும். இது போல் வலை பாட்டு தாண்டி நம்ம போய் மீன் பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு அது தனியாக பிரச்சனை வரும். இது போல் நிறையா பிரச்சனைகளை தாண்டி தான் அவங்க வாழ்வாதாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த காணொளி உங்களுக்கு அவங்கள பற்றின ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த புரிதலை தந்த மீனவர்களுக்கும் நம்ம பாஸ்கரனாச்சிக்கும் அதுபோக சதீசனாச்சிக்கும் மாப்பிள்ளை அவருக்கும் வந்து மிக்க நன்றியை சொல்கிறதில் கடமைப்பட்டிருக்கேன். இந்த காணொளி பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்கரனாச்சி மூலியமாக நம்மளுக்கு கிடச்சிது. அவர் வந்து நம்ம சேனலில் சங்கர்லால் தமிழ் வாக் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி மீனவர்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவை நம்ம சேனலில் போட போகிறேன்னு எனக்கு ஒரு ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அது நல்லபடியாக வந்து கொடுத்துருக்குன்னு நானும் நம்புகிறேன். நீங்களும் நம்ம பாஸ்கரனாச்சிக்கு ஒரு நன்றியை சொல்லிடுங்க மக்களே. நன்றி. எப்படியோ ஒரு வழியாக கரைக்கும் சேர்ந்துட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. மீண்டும் ஒரு புதிய பதிவோடு நான் உங்கள் ஷங்கர்லால்.